ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இப்போ நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஸ்ரீலங்காவில் கர்த்தருடைய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக அன்பு அண்ணன் அவர்கள் கடந்து போயிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா தேசத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். அடிக்கடி இங்கே கடந்து போய் அந்த தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஒரு தேசம் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தில் அடிபட்டால் அது எப்படி இருக்கும் என்பதை கண்கூடாய் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த பஞ்சம் மிக கொடுமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்னால் எச்சரித்து சொல்லி இருந்தும் அங்கே யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்த விதமான ஒரு ஆபத்து தேசத்துக்கு வரும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருந்தும் சபைகள் அதற்காக சரியாக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்காதனாலேயும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உரிய அந்த மரியாதையை கொடுக்காததுனாலேயும் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். ஆனால் இப்போ எல்லாரும் அதை நினைத்து மனம் திரும்பி அழுது ஜெபம் பண்ணிட்டு வர்றாங்க. நம்முடைய தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம எவ்வளவு முன்னால் கடந்து போய் அவங்களோட பக்கபலமாக இருந்து அவங்கள நல்லா ஊக்கப்படுத்தி ஜெபம் பண்ண வைக்கவும் கர்த்தருடைய கிருபையை மறுபடியும் பெற வைக்கிறதுக்காக பல முறை இலங்கைக்கு பிரயாணப்படுறாங்க. அதனால் உங்களுடைய மனதிலும் அந்த தேசத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். நம்முடைய இரத்த உறவான தேவ பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரம் எந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம போகலாம். எல்லாரும் உங்களுடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் அதிகமான கிருபைகளை செய்கிறவரே, இந்த நாளையும் கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். எங்களோட நீர் பேசும் ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை நாங்கள் பெறவும், கர்த்தர் எங்களுக்கு காட்டுகிற பாதையிலே நாங்கள் வழிநடக்கவும், தேவரீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையான கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும், நீர் எங்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்து சொல்லுகிற ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் செய்து வருகிற நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி, வல்லமை அனுப்பி, வார்த்தை அனுப்பி அநேக ஜனங்களுடைய கட்டுக்களை நீக்கி அவர்களை விடுதலை செய்வதற்காக, சொஸ்தமாக்குவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளோடு நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை தடையில்லாமல் நீர் பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் அகல திறந்து வையும். தேவனுடைய வார்த்தை கடந்து போகும்போது அவர்களுக்குள் ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளினாலும் வெளிச்சத்தினாலும் நீர் உடைய பிள்ளைகளை நிரப்பி பராமரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பொறுப்புகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். சரி, உங்கள் எல்லாருக்கும் நல்லா நினைவு இருக்கும். நாம் ஆரம்பித்த போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் வருகிற நாட்களில் எல்லாம் நம்ம ஆலோசிக்க போகிறோம். ஆழமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை யோசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம் என்றேன். அதில் விசேஷமாக உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நீங்கள் ரொம்ப புத்திசாலி, நல்ல நினைவாற்றல் நிறைந்தவர்கள், மறக்க மாட்டீங்க. நீங்கள் நம்ம என்ன பார்த்தோம் தெரியுமா? துவக்கத்தில் பார்த்த பொழுது இந்த வருஷத்தை கர்த்தர் பிரத்யேகமாக ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் அபிஷேகத்தின் வருஷம். அதற்கு அவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது, விளக்கத்தை சொல்லும்போது சொன்னார், இறுதி நாட்களில், கடைசி நாட்களில் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று நான் சொன்ன வாக்குத்தத்தங்களை நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப் போகிறேன். அதில் முதல் கட்டமாக நாலு புதிய வாக்குத்தத்தங்கள். இது கடைசி காலத்துக்குன்னே பிரத்யேகமாக வைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டால்தான் கடைசி காலத்தை சுலபமாக உங்களால் சந்திக்க முடியும். ஏன்னா நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறதை போல கடைசி காலம் என்பது நிறைய கஷ்டங்கள் நிறைந்த, உபத்திரவங்கள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக 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 உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான காரியங்களை கூட சண்டை போட்டு, யுத்தம் பண்ணி, போராடி, கஷ்டப்பட்டு தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். இப்போவே என்ன வாழுதுன்னு நீங்கள் உங்கள் மனசில் நினைப்பீங்க. இப்போவே நாம் வாழ்கிற காலங்கள் வெகு கடினமாக மாறி இருக்கின்றன. இப்போ நம்ம சொன்னாங்களே, கேட்டோமே, 1200 பேருக்கு அல்லது 12,000 பேருக்கு அந்த வேலை இழப்புகள். பெரிய பெரிய நிறுவனம், ஒரு கூகுள் மாதிரியான நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்களில் கூட வேலை இழப்புகள் உண்டாகிறது. அவர்கள் நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அந்த பணியாளர்கள்
திடீரென்று அவருடைய வேலை இழப்பு உண்டான பொழுது கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிறோம். பல தேசங்களில் இந்த பொருளாதார பஞ்சம் உண்டாகிறது. நம்ம பார்த்தோமே, இலங்கை தேசத்தில், அதே மாதிரி இங்கிலாந்து தேசத்தில், இப்போ நியூசிலாந்தில் ஒரு கொடிய சூழ்நிலை நிலவுகிறது. ஆட்சியாளர்கள் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. இந்த தேசத்தை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இதில் வருகிற பொருளாதார காரியங்கள் ரொம்ப அச்சுறுத்துவதாக இருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தேசம் அதல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இதே போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியா தேசத்துக்குள்ளும் கடந்து வரலாம். ஒரு அலை மாதிரி பல தேசங்களுக்குள்ளே இது கடந்து போகிறத பார்க்குறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலம் என்பது உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு காலம், வேதனைகள் நிறைந்த ஒரு காலம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் இயேசுனுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து கேட்டாங்க, உலகத்தினுடைய முடிவுக்கும் இந்த கடைசி நாட்களுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. கர்த்தர் ஒரு பெரிய பட்டியலே சொல்லுகிறார். அந்த பட்டியலில் 99 விழுக்காடு உபத்திரவங்களை பற்றியும், வேதனைகளை பற்றியும், துன்பங்களை பற்றியும், அலறல்களை பற்றியும், அழுகையை பற்றியும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் இதுவரை உண்டாயிராத உபத்திரவ காலம் அந்த நாட்களில் உண்டாகும் என்றார் கர்த்தர். இப்படிப்பட்ட உபத்திரவமான காலத்தில் தம்முடைய பிள்ளைகள் தப்பித்து கொள்வதற்கு கர்த்தர் கண்டிப்பாக ஒரு வழியை வச்சிருப்பார். இப்போ நம்ம இருக்கிறது அந்த கடைசி காலத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். இனி காலங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக மாற மாற உபத்திரவத்தை நோக்கி நம்ம வேகமாக நகர்த்தப்படுகிறோம். பல்வேறு விதமான தீமைகள் நம்மை சுற்றிலும் அரங்கேறுவதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிய போகுது. இந்த நேரத்தில் கர்த்தர் கடைசி காலத்தில் விசேஷமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின 4 வாக்குத்தத்தங்களை குறித்து இந்த வருஷத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. சோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், ஆனால் எல்லாவற்றுக்கு நடுவிலும் தம்முடைய பிள்ளைகளை அந்த உபத்திரவங்களிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு போக்கை கர்த்தர் கண்டிப்பாய் உண்டு பண்ணுகிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கடைசி கால வாக்குத்தத்தங்கள் 4மே அபிஷேகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஆவியினுடைய அபிஷேகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த 4 அபிஷேகத்தை இந்த வருஷத்தில் நான் உங்களை சந்தித்து உங்களை நிரப்பி உங்கள் ஊழியத்தை, உங்கள் சபையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை நிரப்புவேன் என்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய செட்டையின் மறைவுக்குள்ளே நம்ம நின்னா நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையில் போய் விழுந்த போதிலும் கையின் கட்டுக்கள் அறுக்கப்பட்டு கர்த்தரோடு கூட உலாவின அனுபவத்தை கொண்டவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள். அவர்களுக்கு கிடைத்த அதே வாக்குத்தத்தத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும். பக்கத்தில் எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் நடக்கிறது நீங்கள் கண்டாலும் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடாமல் பாதுகாத்து கொள்வதற்காக தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் உரியதல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது. இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி தான் நான் உங்களிடத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். வாக்குத்தத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் செய்ய போகிற ஒரு பெரிய நன்மையை குறித்து தாம் செய்வதற்கு சில காலங்களுக்கு முன்பாகவே நமக்கு சொல்லுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம். அது ஒருவேளை 1 வருஷமாக இருக்கும், 2 வருஷமாக இருக்கும், 4 வருஷமாக இருக்கும். இனிமேல் உனக்கு நான் அதை செய்வேன். சில அப்பா அம்மார் சொல்லுவாங்க, இந்த எஸ்எஸ்எல்சியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன், ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற ஒரு நன்மையை முன்கூட்டியே சொல்லுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம். இப்போ நம்ம பார்க்குற இந்த 4 வாக்குத்தத்தமும் இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கடைசி காலத்தில் வரப்போகிற உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரத்யேகமாக வைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். நம்ம வருவோம், இந்த உபத்திரவத்தின் நடுவிலே கடந்து போவோம், கர்த்தரோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக, ஒரு ஜெய வீரர்களாக ஒரு ஜெயத்தை பெறுவோம் என்று கர்த்தர் அன்னைக்கே உங்களை முன்குறித்து ஏறத்தாழ 2000 வருஷத்திற்கும் அதற்கும் முன்பாகவே இந்த வாக்குத்தத்தங்களை நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். இது பிரத்யேகமாக யாருக்கு அப்படின்னு கேட்டால், கடைசி காலத்தில் வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு.
எல்லா உலக ஜனங்களுக்குமானதல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, அவரை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராகவும் நாம் ஆராதிக்க தகுந்த தேவனாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும், அவங்க எந்த தேசம், எந்த இனம், எந்த நிறம், எந்த மொழி, என்ன ஜாதியாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தன் சொந்த பிள்ளைகளாக சுதந்திரித்துக் கொள்ளுகிறார். அந்த சொந்த பிள்ளைகளுக்கு தான் அவர் இந்த வாக்குத்தத்தங்களை பிரத்யேகமாக எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் இல்லாவிட்டால் கடைசி காலத்தில் நாம் கர்த்தருக்குள்ளே ஜீவித்திருப்பது, கர்த்தருக்குள்ளே மாத்திரம் இல்லை, சாதாரண நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது கூட மிகுந்த கடினமான ஒரு அனுபவமாய் மாறிவிடும். காலங்கள் கொடிதாக மாற மாற ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட போராடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். இலங்கையில் பாருங்கள், அவர்கள் தங்களுடைய ஆகாரத்திற்காக, தங்களுடைய பெட்ரோலுக்காக, அன்றாட வாழ்க்கை பணிகளுக்காக தெருவில் இறங்கி பிள்ளை குட்டிகளோட, குழந்தைகளை அம்மாமார்கள், தாய்மார்கள் தன்னுடைய மடியிலே வைத்திருக்கிறாங்க, இடுப்பில் தூக்கி வச்சிருக்கிறாங்க. அதோடு நின்று பெரிய போராட்டத்தை நடத்தினதெல்லாம் நீங்கள் நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட கொடிய காலத்தில் சுலபமாக அந்த நாட்களை நாம் சந்திப்பதற்கு தான் கர்த்தர் கடைசி காலத்திற்கென்று நமக்கு சில வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்க போவதற்கு பல காலத்திற்கு முன்பாகவே ஏன் சொல்லணும்? வாக்குத்தத்தம் என்றாலே தான் இனி வருகிற நாட்களில் செய்ய போகிற ஒன்றை முன்பாகவே சொல்லுவதற்கு பேர் தான் வாக்குத்தத்தம். அப்போ ஏன் அதை முன்பாகவே சொல்லணும்? கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுத்துட வேண்டியதானே? கர்த்தர் தன்னுடைய ஆதீனத்திலிருந்து நமக்கு சொல்லுகிற காரியங்களை உடனே கொடுத்துட வேண்டியதானே? ஏன் அதற்கு இவ்வளவு காலதாமதம் பண்ணணும்? ஏன் அதை முன்பாகவே சொல்லணும்? கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஏன் கர்த்தர் சொல்லணும் என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதில் உண்டாகும். ஏன் சொல்லணும்னா, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள சில தகுதிகள் நமக்கு தேவைப்படுகிறது. வாக்குத்தத்தத்தை நம்ம பெறும்போது அந்த வாக்குத்தத்தங்களை நம்மோடு கூட எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்வதற்கும், இழந்து விடாமல் வைப்பதற்கும், கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சில ஆயத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு குழந்தை நல்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தாலும் விலையுயர்ந்த ஒரு வைர நெக்லஸை ஒரு சின்ன குழந்தை தன் தாயின் கழுத்தில் இருப்பதை பார்த்து, அம்மா எனக்கும் இது வேணும், எனக்கும் இது வேணும் என்று கேட்கலாம். அப்பொழுது அந்த தாய் என்ன சொல்லுவா? உனக்கு தான் இது, கண்டிப்பாக தருவேன், சீக்கிரம் ஒரு காலத்தில் நீ பெரிய பொண்ணாக வளர்ந்த உடனே இந்த நகையெல்லாம் உனக்கு தான் தருவேன் என்று சொல்லுகிறாள். அந்த தாய்க்கு உண்மையிலே அந்த பிள்ளையின் மேல் அன்பு இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. ஆனால் இந்த விலையுயர்ந்த வைர நெக்லஸை அணிந்து கொள்ளுகிற அந்த தகுதி அந்த சிறு குழந்தைக்கு கிடையாது. அதை காப்பாற்றி கொள்ளுகிற தகுதி கிடையாது. ஒருவேளை அதுவே அவருடைய உயிருக்கு ஆபத்தாகவும் மாறி போய்விடலாம். ஒரு திருடர்கள் அவர் மேலே தங்களுடைய கண்ணை வச்சு அவருடைய உயிருக்கு கூட ஆபத்தை உண்டு பண்ணி அந்த நகையை அபகரித்து போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அன்பு இருந்தால் கூட அதை பெற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலை, தகுதி, பலம் கிடைக்கிற வரைக்கும் நான் தருவேன் என்று சொல்லி காலம் தாழ்த்தி கொண்டே வர்றாங்க. அதே மாதிரி தான் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை தக்க வைத்து கொள்ளணும். அதை தக்க வைத்து கொள்வது மாத்திரமல்ல, நாம் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தத்தை பயன்படுத்துகிற ஞானம் நமக்கு வேணும். அதனால தான் கர்த்தர் காலதாமதம் செய்து முன்பாகவே நமக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்மை பெற்றுக்கொள்ளும்படி வழிநடத்துகிறார். இதெல்லாம் நான் உங்களை போன முறை சந்தித்த போது உங்களுக்கு விவரணமாக சொன்ன ஒரு காரியம்தான். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, கர்த்தர் சொன்ன அந்த விசேஷமான வாக்குத்தத்தங்கள், அந்த 4 வாக்குத்தத்தம் என்னென்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இல்லை. அந்த வாக்குத்தத்தங்களை முதல்ல எப்படி பெறுவது என்ற சில முக்கியமான காரியங்களை சொல்லிவிட்டு, அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் நான் உங்களுக்கு விளக்கமாக விலாவாரியாக சொல்லி அதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை ஜெபத்தில் வழிநடத்த போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்னா, அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் என்ன? எப்படி இருந்தால் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற முடியும்? வாக்குத்தத்தம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற மாதிரி இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தன்னை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை குறித்த அது எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு விலை மதிப்பற்றது என்பது
உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்கள் எதிராளியாகிய சாத்தானுக்கு அது கண்டிப்பாக தெரியும். கர்த்தர் உங்களுக்கு தர்றேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எத்தனை விலை மதிப்பில்லாதது, எத்தனை விலை உயர்ந்தது என்பதை உங்கள் எதிராளியாகிய சத்துரு அறிந்திருக்கிறான். அதனால் என்ன செய்வான்னா, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே எப்படியாவது அந்த வாக்குத்தத்தத்தை உங்களை இழக்க பண்ணுவதற்கும் தான் அபகரித்து எடுத்துக்கொள்வதற்கும் பல்வேறு விதமான திட்டங்களை அவன் தீட்டுவான். அப்போ முதல்ல அந்த வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு முன்னால் அந்த வாக்குத்தத்தங்களை காத்து கொள்வதற்குண்டான பலத்தை நம்ம பெறணும். கர்த்தர் தருகிற அந்த விசேஷமான விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய வருகை பரியந்தம் அல்லது நீங்கள் பூமியில் நீடித்திருக்கிற காலம் வரைக்கும் உங்களோட கூட அது நிரந்தரமாக இருக்கணும். அது உங்களை பலப்படுத்தணும், வழிநடத்தணும். உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அந்த வாக்குத்தத்தமானது கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கணும். அதனால தான் அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து முன்பாகவே நம்ம பார்க்குறோம். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நாம் சில ஆயத்தங்களை செய்யணும். இன்னொரு காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன முறை நான் சொன்னேன், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு புறப்படவும் செய்யணும், புறப்படாமலும் இருத்தலும். அப்போ புறப்படுதலும் புறப்படாதிருத்தலும் என்ற தலைப்பில் தான் நம்ம சில காரியங்களை குறித்து ஆழமாக ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இது என்ன புறப்படுறது, புறப்படாமல் இருக்கிறது? வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நீங்கள் சில காரியங்களை நோக்கி எழுந்து புறப்படணும். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க சில காரியங்களை விட்டு புறப்படாமல் இருக்கணும். இந்த ரெண்டு தான் வாக்குத்தத்தத்தில் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெறணும் அப்படின்னு சொல்லும்போது பலர் செய்கிற ஒரு தப்பான காரியம் என்னென்னா, கர்த்தர் தான் சொல்லிட்டாரே, நான் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது நடந்தே தீரும் என்று நம்ம தப்பு கணக்கு போடுகிறோம். நீங்கள் எந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை வார்த்தை அந்த வாக்குத்தத்தத்திற்கு முன்னாலேயோ அந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்னாலேயோ சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதை நம்ம கவனித்து பார்க்கணும். குறிப்பாக நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களுடைய சரித்திரங்களை வாசித்து பார்த்தா அவர்கள் சில காரியங்களை விட்டு புறப்பட்டிருக்கிறார்கள். புறப்படும்படி கர்த்தரால் ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ தான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு கொடுப்பதாகவே சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தான் சொல்லிட்டாரே, நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே அந்த வாக்குத்தத்தங்களை வாங்கி கொள்ளலாம் என்று மனப்பால் குடிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நடக்காது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நீங்கள் சில இடங்களை விட்டு புறப்படணும். சில இடங்களில் உறுதியாக நீங்கள் தரித்து நிற்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய இரவிலும் நம்ம ஆழமாக தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த செய்திகள் நம்ம நல்லா கவனித்து கேட்டால் மாத்திரம்தான் இதனுடைய அர்த்தங்களை விளங்கி கொள்ள முடியும். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதையும் பயன்படுத்துவதையும் குறித்து கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை யாருடைய உதவியும் இல்லாமல் தேவனுடைய உதவியோடு சிறப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கொஞ்சம் கவனித்து கேளுங்க. முதல் காரியம் பாருங்கள், வாக்குத்தத்தங்களை பெற பல சமயங்களில் நாம் இருக்கக்கூடிய அந்த பழைய நிலைமையிலிருந்து வெளியே புறப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது அவர் தன் தேசத்தையும் இனத்தாரையும் விட்டு புறப்படும்படிக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும்னா நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தை விட்டு நீ புறப்படணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். புறப்படாமல் இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் செயல்படாது. அவ்வளோதான். கர்த்தர் எல்லா வாக்குத்தத்தத்திலும் ஒரு கட்டளை வைத்திருப்பார். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அது அந்த வசனத்துக்கு மேலே இருக்கும், கீழே இருக்கும், பக்கத்தில் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கான கட்டளை சொல்லுது. இதில் பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவன் தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு அவன் புறப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற போது 75 வயதுள்ள விருத்தாப்பியனாக இருந்தார். அவருக்கு நிறைய திரளான சொத்து இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தது, வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பெரிய ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னன். அவருக்கு நிறைய ஆடு மாடுகளுடைய குடும்பமே ஒரு பெரிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் நிறைய வேலையாட்கள் இருந்தார்கள், நிறைய ஒட்டகங்கள் இருந்தது. ஆபிரகாமுடைய சொத்து மதிப்பு விவரமெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சொத்து உள்ளவர். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய மனக்குறை இருந்தது.
அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசாக ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. பாருங்கள், அவ்வளோ பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தால் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஆபிரகாம் கையில் தான் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், ஒரு மகள் பிறந்திருக்கிறாள், ஒரு நல்ல ஒரு பேர் வைங்க, அவளை பிளஸ் பண்ணுங்க, அவனை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி குழந்தைகளை கையிலே கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறை தன் வேலைக்காரர்களுக்கு பிறந்த குழந்தைகளை தன் கையில் ஏந்தும் பொழுதெல்லாம் ஆபிரகாமுடைய மனது அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். எனக்கும் ஒரு குழந்தை இல்லையே, நாளைக்கு இவ்வளோ பெரிய சொத்துக்கு யார் வாரிசாக வர முடியும்? ஒருவேளை ஒரு அடிமை வரலாம், ஒரு வேலைக்காரன் வரலாம், என்னுடைய ஆதீனத்திற்கு கீழே இருக்கிற ஒரு மனிதன் யாரோ ஒருவன் வரலாம், கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருவன் இதை அனுபவிக்க நேரிடலாம் என்று தன்னுடைய மனதில் அவர் குமைந்து கொண்டே இருந்தார். நாட்கள் போக போக நம்பிக்கை முழுவதும் அற்று போய்விட்டது. அவருடைய சரீரம் செத்து போய்விட்டது. 75 வயசு. அப்பொழுது அவனுடைய மனதெல்லாம் விட்டு போன நேரத்தில் தனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்றால் அவன் எதையும் செய்ய தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரியத்தையும் செய்யும்படிக்கு கர்த்தர் அவருக்கு கட்டளை கொடுத்தார். ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-4 வரைக்கும் உண்டான வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த கட்டளையும் அந்த வாக்குத்தத்தமும் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தைகளை பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னுடைய வம்சத்தை நான் பெரிதாய் மாற பண்ணுவேன், உன்னுடைய வம்சத்தின் எல்லைகளையும் தொகைகளையும் பெருசாக மாற பண்ணுவேன். யாராவது ஒரு குழந்தை என்னை தகப்பனே என்று அழைக்காதா என்று ஏங்கினாய் அல்லவா? உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் உன்னை தகப்பனே என்று சொல்லுகிறவர்கள் இந்த பூமியின் கடைசி வரைக்கும் உனக்கு இருக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்களேன். உண்மைதான். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டதுனால அவன் எல்லா விசுவாசிகளுக்கும் தகப்பனாய் மாறினான். அது மாத்திரமல்ல, யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமை தங்கள் தகப்பன் என்று இன்றைக்கும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இஸ்மவேலர்கள் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன் என்று அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். விசுவாசிகளான கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன் என்று உறுதி கொள்ளுகிறார்கள். அவர்தான் இங்கே தகப்பன் என்று சுதந்திரமாக அதை பேசுகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவர் தகப்பனாக இருந்தவர் அடுத்த ஸ்டேஜுக்கு தாத்தாவாக மாறல. நம்முடைய அடுத்த தலைமுறை வந்தால் கூட ஆபிரகாமை தகப்பன் என்று தான் சொல்லுவார்கள். அவர் விசுவாசிகளுக்கு தகப்பன், இஸ்ரவேலுக்கு தகப்பன், இஸ்மவேலருக்கு தகப்பன். அப்போ எவ்வளோ பெரிய இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை என் தகப்பன் என்று சொல்லிக் கொள்வதற்கு மனிதர்கள் பூமியில் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய கல்லறை இருக்கட்டும், ஆபிரகாம் இருந்த தேசம் இருக்கட்டும், இனங்கள் அவர் என் தகப்பன் என் தகப்பன் என்று அந்த உரிமைக்காக எத்தனை போர், எத்தனை சண்டை. அவரை இன்னைக்கு வரைக்கும் தகப்பனே என்று சொல்வதற்கு ஆள் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நித்தியமானவைகள், நிரந்தரமானவைகள் என்பதை இந்த செய்தி நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள ஆபிரகாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டி இருந்தது. என்ன செய்தார்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், உன்னுடைய ஆட்கள் இருக்காங்களே, உன் ஜாதி, உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று ஒரு அசரீரி சத்தம் கேட்கிறது. தேவன் அவரிடத்தில் பேசினார். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, உன்னுடைய தேசத்தை விட்டு புறப்படு, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு, உன் இனத்தை விட்டு புறப்படு. சிலருக்கு இதுதான் ரொம்ப கஷ்டம். இந்த ஜாதி மாத்திரம் கடைசி வரைக்கும் போகவே போகாது. எதை விட்டு வேணாலும் புறப்படுவதற்கு சம்மதிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் இனத்தை விட்டு புறப்படு. எங்கே போகணும் ஆண்டவரே? நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எந்த தேசத்தை காண்பிக்க போற? நீ புறப்படு, அப்போ தான் உனக்கு சொல்லப்படும். நாம் இருந்தால் என்ன செய்வோம்? ஆண்டவர் சொன்னோன்னே மறுபடியும் ஜெபம் பண்ணி எந்த திசையில் போகணும், எப்போ புறப்படணும்,
எங்கே போகணும், எந்த நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டினுடைய சீதோஷன் என்ன, நிலை என்ன, அங்கே எனக்கு வாழ்வாதாரம் எப்படி உண்டாயிருக்கும், இதை குறித்து எனக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் உடனே கீழ்ப்படிந்து புறப்படுகிறேன். கர்த்தர் சொன்னார், நீ புறப்படு, அப்போ உனக்கு காண்பிக்கப்படும், போக போக உனக்கு சொல்லப்படும். இந்த சத்தம் யாருன்னு தெரியாது, நம்மை அழைப்பது யாருன்னு தெரியாது, அவர் எந்த தேசத்தை காண்பிப்பார் என்று தெரியாது. அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்பி புறப்பட்டார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று, அவர் எல்லா விசுவாசிகளுக்கு ஒரு தகப்பன் என்று. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்கும் கட்டி காப்பதற்கும் எத்தனையோ சபைகள் இருக்கிறது, பைபிள் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நமக்கு சொல்வதற்கு எத்தனையோ ஞான நன்மை பெற்ற தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது, வேத சத்தியம் இருக்கிறது. இவ்வளவு இருந்துமே ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறதுல நமக்கு எவ்வளோ தடுமாற்றம் உண்டாகிறது பாருங்கள். ஆபிரகாம் காலத்தில் சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, வேத வசனம் கிடையாது, அவரை வழிநடத்துவதற்கு ஆட்கள் கிடையாது, அங்கே தீர்க்க தரிசிகள் கிடையாது. ஓ, நீங்கள் என்ன கேட்குறீங்க, அதனால தான் அவர் விசுவாசித்தார்னு சொல்கிறீங்களா? அதுவும் சரிதான். இவங்கெல்லாம் இருந்திருந்தால் எங்களை விசுவாசிக்க விட்ட மாட்டாங்கன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. அப்படி இல்லை பாருங்கள், இவ்வளவு வசதி நமக்கு இருந்தும் நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிப்பதில் சோர்ந்து போயிருக்கிறோம். நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா, கொடுப்பாரா, மாட்டாரா, எங்கே போய் சொல்கிறாரு, எனக்கு விவரம் வேணுமேன்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னொன்று தெரியுமா, ஆபிரகாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயோ தேவனை அறிந்த ஒரு குடும்பத்திலோ பிறக்கவும் இல்லை. தேவனுடைய வார்த்தை அவனுக்கு ரொம்ப அரிதானது. முதல் முறை கர்த்தர் இப்போ தான் பேசுகிறாரு. அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமை புறப்படு, உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்றார். இவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஏன் அந்த இடத்தை விட்டு நாம் புறப்பட வேண்டும்? இது நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் அதே மாதிரி வீட்டை விட்டு ஓடிடணுமா, தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போயிடணுமா? அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார் நமக்கு தெரியல இல்லையா? இது ஞானார்த்தமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தேசம், உங்களுக்கு வேற ஏதோ ஒன்று. அவருக்கு தகப்பனுடைய வீடு, உங்களுக்கு நீங்கள் விட வேண்டிய வேற ஏதோ ஒன்று. அவருக்கு அவருடைய இனம், உங்களுக்கு வேற ஏதோ ஒன்று. நாம் இதுவரைக்கும் பிடித்து கொண்டிருக்கிற, இதுதான் என்னை காப்பாற்றும் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஏதோ ஒன்று, அதை விட்டு முழு மனதாய் நீங்கள் கர்த்தரை பின்பற்ற துவங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆபிரகாமை கர்த்தர் ஏன் அழைத்தார் தெரியுமா, வெளியே வான்னு சொன்னார் தெரியுமா? ஆபிரகாம் இருந்த இடம், அவனுடைய தகப்பன் வீடு, அவனுடைய தேசம் முழுவதும் விக்கிரகங்களிலால நிறைந்திருந்தது. அவங்களுடைய பாரம்பரியங்கள் கொடூரமானவைகள். அவருடைய ஆராதனை முறைமைகள், ரத்தம் வராமல் ஆராதனை முடிக்க மாட்டான். நீங்களும் நான் என்ன ஆராதிக்கிறோம்? அவர்கள் தன்னுடைய உடம்பை கீறிக்கிடுவாங்க, நரபலி கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட காரியம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களில் ஆபிரகாமுடைய பூர்வ நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? யோசுவா 24:2-3. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். கர்த்தர் அவருக்கு என்ன கொடுக்க போறார் பாருங்க. அவரை இந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் முதல்ல. ஏனென்றால் அவன் வாழ்ந்த பூமி, அவனுடைய இனத்தார், அவனுடைய தகப்பன் அந்த தேராகு, இவங்கெல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்ட வேறு மத நூல்களில் வேறு அதற்கு ஒப்பாய் இருக்கிற இன்னும் சில சரித்திரபூர்வமான கதைகளை சொல்கிறாங்க. இந்த தேராகு விக்கிரகங்களை செய்து ஆராதிக்கிறவர்களுக்கு விற்பனை செய்வதை வழக்கமாக வச்சுருந்தாராம். ஆபிரகாமுடைய அப்பா அவரே இந்த சிலை செஞ்சு கல்லில், மரத்தில், மண்ணில் சிலைகளை செய்து அதை ஆராதிப்பதற்கு மனிதரிடத்தில் விற்பனை பண்ணுவாங்களாம். அதுதான் அவருடைய வேலை. அதை பற்றியெல்லாம் நிறைய சம்பவம் இருக்கிறது, கதை இருக்கிறது. சொல்லணும்னா அதையே நம்ம சொல்லி கொண்டிருக்கணும். அவர்கள் அந்த விக்கிரகங்களை ஆராதித்தார்கள்.
வேறு தேவர்களை அவர்கள் வழிபட்டாங்க. அந்த காலத்து ஆராதனைகள் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசுத்தங்களாலே நிறைந்தது, இரத்த பழியினாலே நிறைந்தது. இரத்தம் சிந்தாமல் ஆராதனைகளை முடிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் மதுபான வெறி கொண்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்சவங்க மாதிரி ஆடுவாங்க. உடம்புலாம் கீறல் போட்டு அந்த இரத்தத்தை இந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் வைப்பாங்க. குழந்தைகளை கொண்டு வந்து வெட்டி, உயிரோடு வெட்டி அங்கே எரிகிற நெருப்பில் போடுவாங்க. இளம் பெண்களை கொண்டு வந்து அவர்களை நிர்வாணப்படுத்தி கொலை செய்து இரத்தத்தை ஊற்றுவாங்க. பாகால் ஆராதனைகளை கர்த்தர் ஏன் அருவருத்தார் என்றால், அந்த ஆராதனை முறைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சத்துக்கு மேலே வாசிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய சேடிஸ்டாக இருந்தாலும் வாசிக்க முடியாது. அவ்வளவு அருவருப்பும் அசிங்கமும் அசுத்தமும் இரத்தம் சிந்துதலும் கொலை வெறியும் நிறைந்த ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை கூட்டத்தின் நடுவில் தான் ஆபிரகாம் இருந்தார். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கினேன். ஏன் கர்த்தர் அந்த இடத்துல அவனுடைய சந்ததியை திரட்சி ஆக்கவில்லை என்றால், ஒருவேளை ஆபிரகாமுக்கு அந்த பொல்லாத மனிதர்களுக்கு நடுவிலே குழந்தைகள் பிறந்திருந்தா கண்டிப்பாக அவருடைய இனத்தாரும் அவருடைய தகப்பன்மாரும் அவருடைய தகப்பன் வீட்டாரும் இந்த குழந்தையை வற்புறுத்தி அந்த குழந்தையை விக்கிரக ஆராதனைக்குள்ளே தான் வழி நடத்தியிருப்பாங்க. ஒருவேளை இந்த குழந்தையை நரபலி கொடுத்தா கூட கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தையை தேவனை அறிய மாட்டாத, விசுவாசத்துக்கு தூரமான, விரோதமான ஒரு அந்நிய தேவர்களை ஆராதனை செய்கிற ஒரு மனிதனாக கண்டிப்பாக மாற்றியிருப்பாங்க. கர்த்தர் சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையை அவர் கட்டளிட போகிறார். அவர் வெளியே கொண்டு வந்து அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதால்தான் ஈசாக்குடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். மற்ற எல்லா பரிசுத்தவான்களை விட அவர் மிகுந்த குணசாலியாகவும் அவர் மிகுந்த தேவனை நேசிக்கிறவராகவும் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவராகவும் அவர் இருந்தார். இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறந்தா அவருடைய இனத்தார் கண்டிப்பாக அவரை கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அந்த பிள்ளையை அந்த அசுத்தமான காரியங்களுக்குள்ளே ஆட்படுத்தி இருப்பாங்க. அப்போ கர்த்தர் ஒரு விசேஷமான, பரிசுத்தமான, பலம் நிறைந்த, விலையுயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் இருக்கிற கொடிய சூழ்நிலையை, அருவருப்பான சூழ்நிலையை, உங்களுடைய வரங்களையும் வல்லமைகளையும் இழக்க பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். அதனால தான் நீங்கள் வெளியே புறப்பட்டு வாங்க என்கிறார். நீ இருக்கிற பழைய நிலைமை நீ பெறப்போகிற வாக்குத்தத்தத்தை சிதிலமாக்கி விடும், அல்லது சீரழித்து விடும், அல்லது ஒரு கரைப்படுத்தி விடும். இந்த காரணத்தினால தான் கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்னால் நாம் இருக்கக்கூடிய பழைய நிலைமை, ஒரு தீய நிலைமை, அசுத்தமான நிலைமை, ஒரு அருவருப்பான நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இல்லாவிட்டால் நாம் இருக்கிற அந்த இடத்துல நாம் அசுத்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஒரு பரிசுத்தமான காரியத்தை பெற்றுக்கொண்டால் அதை அசுத்தம் படாமல் பரிசுத்தமாய் காத்து கொள்வது என்பது மிகுந்த கடினமான ஒரு அனுபவமாய் மாறி போய்விடும். சில சமயங்கள் அதை நீங்கள் இழக்கவும் நேர்ந்து விடும். அதனால் முதல்ல என்ன செய்யுங்க, நாம் பிடிக்கப்பட்டிருக்கிற இடத்துலேருந்து வெளியே புறப்பட்டு வாங்க. அப்போ இங்கே இவருக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் வீணாக ஆராதித்து வருகிற உங்களுடைய அருவருப்பான பாரம்பரியத்தை விட்டு முதல்ல வெளியே வா. இந்த பாரம்பரியங்கள் தேவனுடைய வார்த்தையும் கர்த்தருடைய வரங்களையும் வல்லமைகளையும் அவமாக்கிவிடும். நம்ம வீணாக ஆராதனை செய்து வருகிற, வீணாக கடைப்பிடித்து வருகிற நம்முடைய பாரம்பரியங்கள், ஆபிரகாம் அந்த பாரம்பரியத்திலிருந்து தான் வெளியே கொண்டு வரும்படி சொன்னார். இந்த பாரம்பரியங்கள் நான் உனக்கு தருகிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை கரைப்படுத்தி விடும். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் பத்திரப்பட்டிருக்கணும். ஏன்னா உனக்கு பிறக்கிற அந்த குழந்தை மூலம்தான் உலகம் முழுவதும் நிரப்பக்கூடிய ஒரு பரிசுத்த சந்ததி, ஒரு விசுவாச சந்ததி, நான் நேசிக்கிற என் ஜனம், என் தேசம் பிறக்க போகிறது. அதனால் நீ என்ன செய்யணும், இந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை அசுத்தமான ஒரு சூழ்நிலையில், அசுத்தமான இடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் ஆபிரகாமை வெளியே புறப்பட்டு வரும்படிக்கு சொன்னார். அதே தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அவன் ஆசரித்து வந்த வீண் பாரம்பரியங்கள் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கிவிடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. மனிதர்களால் நமக்கு கற்பிக்கப்பட்ட காரியங்கள், அதைத்தான் அவர்கள் தேவர்கள் என்று ஆராதித்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் பாகால ஆராதனை முறைகளை நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன்.
அந்த நாட்களில் விவசாயம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தங்களுடைய வயல் நிலம் நன்றாக செழித்து வளர வேண்டும் என்பதற்காக சீட்டு போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முதல் பிறந்த தலைச்சன் ஆண் குழந்தைகளை பிடிப்பாங்க. அங்கே சின் என்று சொல்லுகிற நிலவு தெய்வத்துக்கு ஒரு ஆராதனை கூடம் இருக்கிறது, பாகாலுக்கு ஒரு ஆராதனை கூடம் இருக்கிறது. அங்கே அந்த குழந்தைகளை நெருப்பில் போட்டு அவர்களை நரபலி கொடுத்து இரத்தத்தை நெருப்பில் போட்டு அப்புறம் துண்டு துண்டாக வெட்டி அவங்களை நெருப்பில் போட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஒரு கலயத்தில் தண்ணீரில் கலந்து தங்களுடைய வயல் நிலங்களெல்லாம் தெளிப்பதன் மூலம் தங்களுடைய விவசாய நிலம் செழித்து வரும் என்று ஒரு ஐதீகம் வச்சுருந்தாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். பிள்ளையை விட தான் சாப்பிட்ற சோறு அவனுக்கு அவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு. பிள்ளை செத்தா கூட பரவாயில்ல, என் நிலம் விளையணும் வளரணும் என்று சொல்லி மனிதர்களால் நமக்கு வீணாக கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அவமாக்கிவிடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்க. மார்க்குவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். மனிதர்களால் உங்களுக்கு வீணாக கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்கள் தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறது. வசனத்தை மாத்திரம் இல்லை, நீங்கள் பெற்றுக்கொண்ட வரத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட தேவனுக்கு எடுத்த சுதந்திரத்தை அவமாக்கி போட்டு விடுகிறது பாரம்பரியங்கள். நாங்கள் என்னங்க பாரம்பரியங்கள் அனுசரிக்கிறோம் நீங்கள் கேட்பீங்க. வேதத்தில் இல்லாமல் மனிதர்களால் நமக்கு கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்கள் இருக்குது பாருங்கள். அது எல்லாமே உங்கள் வரங்களையும் வல்லமைகளையும் தாளந்துகளையும் வாக்கு தத்தங்களையும் அவமாக்கக்கூடிய காரியங்கள் என்பதை மறந்து போயிடக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்தியா தேசத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான மனித பாரம்பரியங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்தியா தேசத்தை பொறுத்தளவில் இந்த ஜாதின்னு சொல்கிறாங்களே, இவர் உயர்ந்த ஜாதி, இவர் தாழ்ந்த ஜாதி என்று சொல்கிறாங்களே, இது யார் கற்பித்தது? வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கிறான்னு பார்த்தா இல்லை. கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அவர் அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று தான் எழுதியிருக்கிறது. அப்போ அந்த ஜாதியை யார் கற்பித்தது? ஒருவன் மேல் ஜாதி ஒருவன் கீழ் ஜாதி என்று யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது? நம்முடைய மனிதர்களால் முன்னோர்களால் யாரையோ ஒரு கூட்டத்தை அடக்கி ஆள்வதற்காக பாரம்பரியமாக கடவுள் என்ற பெயரில் கற்பிக்கப்பட்டு பயமுறுத்தப்பட்ட ஒரு பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் இவங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, தொடக்கூடாது, வாங்கக்கூடாது, இப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஒரு காலத்தில் இந்த தீண்டாமை என்பது இந்திய தேசத்தில் தலைவிரித்து ஆடியது. சில தெருக்களுக்குள்ளே நம்ம உள்ளே போக முடியாது. அவங்க உள்ளே நுழைந்தாலே தீட்டு என்று சொல்லுவாங்க. அவனை பிடிப்பாங்க, காதில் ஈத்த காய்ச்சி ஊற்றுவாங்களாம், நிறையா போட்டிருக்கிறதுல. ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் இருக்குது, எவ்வளவு தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் அவன் பணம் கொடுத்தா மாத்திரம் வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கு அந்த தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி பணம் கொடுத்தா வச்சுட்டு இப்படி தண்ணியை தொளிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் மனிதர்களால் கற்பிக்கப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளும் ஜாதி பார்க்குறாங்க பாருங்கள். இந்த ஜாதி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? தேவன் சொல்லி கொடுத்தாரா? நான் பார்த்துருக்கிறேன் கண்ணால். சில ஊர்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஜாதிக்கு ஒரு சர்ச் இருக்கும். இந்த சர்ச்சில் இருக்கவங்க அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, இந்த கோயிலில் இருக்கவங்க அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. இது இவர்களுக்குரியது அவர்களுக்குரியது. யார் சொல்லி கொடுத்தது இது? நீங்கள் இங்கே ஆசரிக்கிற எந்த ஜாதியும் வேத புஸ்தகத்தில் இல்லை. அதை யாரோ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அந்த இன வெறி, மொழி வெறி, ஜாதி வெறி, இவைகள் எல்லாம் அங்கே கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவைதான் சபையை, ஆலயத்தை, தேவனுடைய வசனத்தை, வரத்தை, வல்லமையை அவமாக்குகிற காரியங்கள் என்று நான் அல்ல, இயேசு சொல்லுகிறார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்களும் மற்ற அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போ இயேசு சொல்கிறார், நீ பெற்றுக்கொண்டிருக்கிற வரம் எப்போ கரைப்பட்டு போகுது? நீ பெற்றுக்கொண்டிருக்கிற வல்லமை ஏன் கரைப்பட்டு போகுது? இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சபைகளில் கர்த்தர் என்றோ செய்த அற்புதங்களைத்தானே பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமாக ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நடக்கலையே, ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாய் நடக்கிறதே. கர்த்தருடைய வரங்கள் ஏன் இன்றைக்கு தடுமாறி கொண்டு நிற்கிறது? ஏன்னா நமக்குள்ள மனிதர்களால் கற்பிக்கப்பட்ட வீண் பாரம்பரியங்கள் வேத வசனத்தையும் கர்த்தருடைய கிரியைகளையும் அவமாக்குகின்றன. முதல்ல அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து சொல்கிறாரு,
கர்த்தருடைய மனுஷருடைய கற்பனைகளை, மார்க்கு 7வது அதிகாரம் 8வது வசனத்தில், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அந்நியர்கள் சொல்கிறத நீங்கள் நம்புகிறீர்கள், கர்த்தர் சொல்கிற வார்த்தையும் நீங்கள் ஆராதனை பண்ணுகிறீர்கள். இது என்ன மாய்மாலம்? நம்முடைய முற்பிதாக்கள் வீணாக கற்பித்து வைத்த பாரம்பரியங்களை நம்புறீங்க. அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்றீங்க. இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை ஆராதனை செய்கிறீர்கள். இது என்ன மாய்மாலம் என்று கேட்கிறார். கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்க. உங்கள் முற்பிதாக்கள் சொன்னது உண்மை என்றால் அதை முழுசா பின்பற்றுங்க. எம்மட்டும் 2 நினைவானால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறபடினால் கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இவைகளை விட்டு நம்ம வெளியே வரணும். இதோடு நம்ம இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேறாது. அந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டாலும் அந்த வாக்குத்தத்தத்தை இந்த பாரம்பரியங்கள் அவமாக்கிவிடும், வரங்களை அவமாக்கிவிடும். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது அப்படி. அப்போ இந்த பாரம்பரியங்கள் என்பது மனிதர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டு இன்றைக்கும் நம்மால் கைவிட முடியாமல் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற வீண் பாரம்பரியங்கள். 2வது காரியம் சொல்லுது, பாரம்பரியம் என்பது உலக வழிபாடு. அங்கே கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் குறித்ததே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. கிறிஸ்துவின் வழிபாடு உலக வழிபாடு அல்ல. உலகத்தில் செய்யப்படுகிற வழிபாடும் தேவர்களுக்கு செய்யப்படுகிற வழிபாடு போலத்தான் தோன்றும். ஆனால் கிறிஸ்துவுக்கு செய்கிற வழிபாடு, மெய்யான தேவனுக்கு செய்கிற வழிபாடு என்பது ஆவியாயும் ஜீவனாயும் நிறைந்திருக்கிறது. உலக வழிபாடுகள் பற்றினது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகி வாழ்வது, உலகத்தின் காரியங்களை ஒத்துப்போவது, உலகத்தை வழிபட்டு அதன் மூலம் கிடைக்கிற இழிவான ஆதாயத்தினால் நமக்கு வேண்டிய பிழைப்பை நாம் செய்து கொள்வது, இவைகள்தான் மனுஷரால் உண்டாக்கப்பட்ட பாரம்பரியங்கள். இவைகள்தான் முற்காலத்திலே ஆபிரகாம் சிக்கி கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு பாவ வலை. அடுத்த காரியம் சொல்லுது பாருங்க, பக்தியின் பெயரால் செய்யப்படுகிற வீணான நடத்தைகள் இருக்கும். வெளியே கேட்டால் பக்தின்னு சொல்லுவாங்க, அது பைபிளில் இருக்காது, கர்த்தரால் கற்பிக்கப்பட்டிருக்காது. ஆனால் பாருங்க, நிறைய பாரம்பரியங்கள் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்திலும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வழிமுறையிலும் ஆராதனையிலும் இருக்கிறத பார்க்குறோம். விக்கிரகங்களை நான் அருவருக்கிறேன் என்று சொன்ன போது கிறிஸ்துவனுடைய சாயல்ல விக்கிரகங்களை செய்து ஆராதனை செய்கிறத பார்க்குறோமே. உலகத்திலே மற்றவர்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் போகிற தேசத்தில் இருக்கிற புறஜாதிகளின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்றல்லவா கர்த்தர் எச்சரித்து இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். பக்தியின் பெயரை கொண்டு சொல்லப்படுகிற வீணான நடத்தைகள், இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 18, 19 ஆகிய வார்த்தைகள், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகள். அந்த நடத்தையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நடத்தைகள் உங்களுடைய வரங்களை அவமாக்குகின்றன. நீங்கள் முதல்ல இதை விட்டு புறப்படணும் வெளியே. ஏன்னா கடைசி கால வரம் என்பது இதுவரைக்கும் மனித சமுதாயம் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட வரங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்ததும் விசேஷமானதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் இதை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக வச்சிருந்தார். இது நீங்கள் பெறணும்னா நம்முடைய முற்பிதாக்களின் ஆயத்தத்தை விட உங்கள் ஆயத்தம் இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் இதையும் வைத்துக்கொண்டு இதை ஒரு கையில் பிடிச்சிட்டு அதை ஒரு கையில் பிடித்து கொண்டு தேவனுடைய வரங்களையும் வல்லமைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பெற முடியும் என்று மனப்பால் குடிக்கக்கூடாது. ஒருவேளை அந்த அபிஷேகம் இறங்குற மாதிரி தெரிந்தால் கூட, ஒன்று, அந்த அபிஷேகம் ரொம்ப நாள் உங்களுக்குள்ள தங்காது. 2, ஒருவேளை அந்த அபிஷேகம் மெய்யான தேவனுடைய அபிஷேகமாக இல்லாமலும் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தில் வீணான காரியங்களில் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை கைவிடாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற காத்திருந்தா, ஒருவேளை
ஒரு அபிஷேகம் மாதிரி உங்கள் மேலே இறங்கினா கூட அந்த அபிஷேகம் பல சமயங்களில் சந்தேகத்துக்குரிய அபிஷேகங்களாக மாறி போயிடும். சில நேரத்தில் பொல்லாத பிசாசின் ஆவி கூட, அந்த கிறிஸ்து கூட, சாத்தான் கூட ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்ளுவானே என்று எழுதியிருக்கிறேன். அப்போ ஜெனுயினாக கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெறணும்னா நீங்கள் இருக்கிற அந்த தேராகுடைய வீட்டை விட்டு, தேராகுவின் பாரம்பரியத்தை விட்டு, ஆபிரகாமே நீ புறப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நீ புறப்படாவிட்டால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நாம் பெற முடியாமல் போய்விடும். நாம் பெற்றுக்கொள்வது கூட கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதாக இல்லாமல் வேறொன்றாக இருந்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவது காரியம், அவர்கள் இருந்த அந்த இடத்தை ஆபிரகாமை கர்த்தர் ஏன் வெளியே கொண்டு வர சொன்னார்னா, அது விக்கிரக ஆராதனைகள் நிறைந்திருந்தது. விக்கிரக ஆராதனை எங்கே பார்த்தாலும், அவருடைய தகப்பனே ஒரு விக்கிரகங்களை உண்டாக்குகிறவர் தான். அந்த விக்கிரகங்கள் அவர்களை பார்த்து தேவனை என்றும், பார் என்றும், பேசு என்றும், விழி என்றும், தொடு என்றும் சொல்லி அதற்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருந்தது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம விக்கிரகங்களை ஆராதிப்பதில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலையா பார்க்குறீங்களே, ஒரு கல்லில் பார்க்குறீங்களே, அது மாத்திரமல்லையா விக்கிரகம். உலக பொருள்கள் மேலே வைக்கிற ஆசை இருக்கு பாருங்க, அதுவும் விக்கிரகம்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. பொருளாசைக்காரன், பொருளாசையை கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிடுகிறார். கிறிஸ்தவர்கள் நாங்கள் விக்கிரகங்களை படைத்தவைகளை புசிப்பதில்லை, விக்கிரகங்களை பார்ப்பதில்லை, விக்கிரகங்களை ஆராதிப்பதில்லை, ஆனால் பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தான் பெரிய விக்கிரக ஆராதனைக்காரன். பொருளாசை, பொருளாசை என்பது வேறு, நிறைய பொருள்கள் வீட்டில் இருப்பது என்பது வேறு. வீட்டில் பொருளே இல்லாமல் பொருளாசை உள்ளவனாக நீங்கள் இருக்க முடியும். பணமே இல்லாமல் பண ஆசை உள்ளவனாக இருக்க முடியும். அப்போ ஒரு பொருள் மேலே நம்ம வைக்கக்கூடிய ஆசை இருக்குது பாருங்கள். சிலர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இந்த ஆசையை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நிறைய சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. பாருங்கள், ஒரு காலத்தில் நீங்கள் கடைக்கு போகும்போது எப்படி போவீங்க? ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிறீங்க என்னென்ன வேணும்னு. ஒரு கடையில் ஒரு அண்ணாச்சி உட்காந்துருப்பார், நேராக கொண்டே இந்த சீட்டை கொடுப்போம். அவர் பார்ப்பார், ரவை, மைதா, மிளகா அப்படின்னு உள்ளே போய் கட்டி எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் அந்த பொருளை பார்க்க முடியாது. அவர் கொண்டு வந்து கொடுத்துட்டு கடைசியில் ஒரு பில் போட்டு இவ்வளோ ஆச்சுமான்னு சொல்லுவார். காசு கொடுத்துருந்தோம், அப்படி தான் பார்த்துருக்குறோம், நான் அப்படி தான் வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் உள்ளே போய் ஒவ்வொரு பொருளையும் கடைக்குள்ளே நீங்களே நுழைந்து ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டே வருவீங்க. உங்களுக்கு தேவைப்படுகிற அத்தியாவசியமான பொருள் எல்லா மால்லையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வச்சுருப்பான். அதை வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போவீங்க. பார்க்கும் பொழுது இது இருந்தால் நல்லா இருக்குமே, நீங்கள் நினச்சி போகிறது நாளாக இருக்கும். நீங்கள் வரும்போது 40ம் 400ம் உங்களுடைய கூடையில் இருக்கும். பார்க்குறதெல்லாம் வாங்கணும். இது நமக்கு உபயோகப்படுமா, தேவைப்படுமா, வேண்டுமா தெரியாது. பொருளாசை. இன்னும் சிலருக்கு கடன் உடனே வாங்கியாவது தான் விரும்பினதை வாங்கிவிட வேண்டும். பொருளாசை. சில ஊழியர்கள் பாருங்கள், அது அவர்களுக்கு தேவைப்படுமோ தேவைப்படாதோ அவர்களுக்கு அது ஒரு ஆசை. அது கூட பொருளாசை தான். ஆமாம், அது பொருளாசை தான். இன்னைக்கு பாருங்கள், சிலர், ஒருவர் ஒரு ப்ரௌசர் போட்டிருக்க, அவர் சொல்கிறார் 110 கோடிக்கு ஒரு சர்ச்சு கட்டணும் நாங்கள். ஆனால் எவ்வளோ ஆட்கள் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அல்லது 400 பேர் இருப்பாங்க. 110 கோடிக்கு ஒரு சர்ச்சு. அதான் என்னுடைய விருப்பம், அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன். இன்னும் சிலர் ரொம்ப துணிகரமாக, கர்த்தர் சொன்னாருங்க எனக்கு இந்த ஊரில் கட்டு அப்படின்னு சொன்னார். சர்ச்சில் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, 400 பேர். பார்க்குறதெல்லாம் வாங்கணும், அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும், விலையுயர்ந்த வாகனத்தில் தான் அவங்க போகணும், விலையுயர்ந்த ஷர்ட் தான் போடணும். பொருள் ஆசை என்பது, நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன ஒரு பொருள், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டதை விரும்புகிறதை வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம். இதில் என்ன இருக்குது? யாரையும் நம்ம அடித்தோமா, திருடுனோமா, கொலை செஞ்சோமா? நம்ம கையில் இருக்குது, வாங்குகிறோம்னு சொல்லி. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் உங்களை அறியாமலே விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். போதும் என்ற மனதுடன் கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்முடைய முற்பிதாக்களுக்கு இந்த உலகம் பாத்திரமாக இருக்கவில்லை. ஆகவே தான் அவர்கள் பூமிக்குரிய இந்த கூடாரத்தை விட்டு போய் கர்த்தரோடு கூட இருப்பதை வாஞ்சித்தார்கள். நம்ம இந்த பூமியின் மேலே பற்று வச்சிருக்கிறோம்,
பூமியின் மேலே பாசத்தை வச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு படி போய் நம்மை பின்பற்றுகிற ஆடுகளுக்கும் நாம் அதையே கற்பித்து கொடுக்கிறோம். ஆசைப்படும்படி சொல்லி கொடுக்கிறோம். பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை வற்புறுத்துகிறோம். பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனை. எனக்கு தெரிந்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த புதுசில் சென்னையில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், பூமியும் அதனுடைய நிறைவும் நமக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை சுதந்திரிச்சு கொள்ளணும். நீங்கள் கை வைத்து கர்த்தாவே இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். உங்கள் வாயின் வார்த்தைக்கு அந்த சக்தி இருக்கிறது. பூமியில் கர்த்தர் இந்த காரியங்களை யாருக்காக படைத்தார்? துன்மார்க்கனுக்காக படைத்தார்? நமக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் படைத்தார். நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கணும். சரிதான். ஆனால் முதல்ல உங்கள் ஆத்மா வாழ்கிறதா என்று நீங்கள் பார்க்கணுமே. அது என்று அங்கே கற்றுக் கொடுத்தார். நிறைய பேர் உற்சாகமாயிட்டாங்க. விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்தால் உங்களுக்கு அது சொந்தமாகும். சில ஆட்கள் காலையில் அலாம் வச்சு எந்திரிச்சு தெருவில் போய் நல்ல வீடு எங்கே இருக்குன்னு பார்ப்பான். யாரோ ஒருத்தன் பெரிய அளவில் பங்களா கட்டி வச்சுருப்பான். அதில் எவ்வளோ டியூ இருக்குமோ நமக்கு தெரியாது. அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவான், கர்த்தாவே இந்த வீட்டை எனக்கு தாரும். பெரிய பெரிய வாகனங்கள் கார் நிற்கும் வீட்டு வாசலில் மேலெல்லாம் கவர் போட்டு வச்சுருப்பாங்க. இவர் தான் காலையில் எந்திரிச்சிட்டாரே, போய் அதன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த காரை எனக்கு சொந்தமாக்கும். பெரிய பெரிய கட்டடங்களை ஒரு ஆள் போலீஸ் ஸ்டேஷன் மேலே கூட கை வச்சு ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவரே எனக்கு இதை சொந்தமாக்கி தாரும். இதுக்கு நிரந்தரமாக லாக்கப்பில் இருப்பான் போல இருக்குது. இது எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள எவ்வளவு ஆசை பாருங்கள், எவ்வளோ காரியம் பாருங்கள். அவர் சொன்னார், இவர்கள் அதை நம்பினார்கள். இன்னொரு வசனம் என்ன சொல்லு தெரியுமா? பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அதான் வசனம். இது பொருள் ஆசை தூண்டுகிற ஒரு பாவம். கர்த்தர் உங்களை பொருள் ஆசை கொள்ளும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆசைப்படுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அது வேதம் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனைக்குள் வழி நடத்துகிறது. அது கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான ஒரு பாவம். இந்த பொருள் ஆசை என்கிற உலக ஆசையை விட்டு முதல்ல வெளியே வாங்க என்று சொல்லுவார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு. இவைகளை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வருகிறது. அங்கே கொலசையருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஆகவே விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிஜை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகள் நிமித்தமாகத்தான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருகிறது. இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களே, செழிப்பாக இருக்கணும், எல்லாத்தையும் ஆசைப்படணும், நம்ம தான் சம்பிரமமாக வாழணும்னு சொல்லித்தர்றாங்களே. வேதம் அதை நமக்கு ஊக்கப்படுத்துவதில்லை, உற்சாகப்படுத்துவதில்லை. அதுக்கு தெரியும் இது நிமித்தமாய்த்தான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கனை சொரியப்படுகிறது. ஒரு பேதுருவை விட, ஒரு பவுலை விடவா ஒரு பெரிய விசுவாசி வரணும்? அந்த பேதுருவினுடைய நோக்கத்தை நீங்கள் கேளுங்கள். அவர் செழிப்பாக இருக்கணும்னு சொல்லி விரும்பினாரான்னு கேளுங்க. அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன். குப்பையுமாய் நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, அதை நான் நினைப்பதே இல்லை, அதை வச்சு நான் பெருமை பாராட்டி கொண்டிருப்பதல்ல. பல கோடி எங்களுக்கு சொத்து இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு பின்பற்றி சொல்லலை. ஒரு குப்பையை நீங்கள் தூக்கி போட்டிங்களே, இன்னைக்கு காலையில் குப்பையை நீங்கள் வெளியே தூக்கி போட்டிங்களே, குப்பையில் என்னென்ன போட்டிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மறந்துடுவோம் நம்ம. குப்பை அது. நான் கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன். அவர் பைத்தியக்காரரா? நம்ம புத்திசாலியா? வேதம் சொல்லுது, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை நிமித்தம் தேவ கோபாக்கனை வரும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இதில் தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்க விரும்பும் போது அதை நீங்க தக்க வச்சுக்கிறணும், அதை கரப்படாம வச்சுக்கிறணும், கலப்படம் இல்லாமல் வச்சுக்கிறணும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எல்லாமே பரிசுத்தமானது. அதை பரிசுத்தமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முதல்ல நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற பழைய நிலைமையிலிருந்து, கரைப்படுத்துகிற காரியங்களிலிருந்து வெளியே புறப்பட்டு வரணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் அடிமைத்தனத்தில், விக்கிரக ஆராதனையில் எல்லாம் அவருடைய முற்பிதாக்கள், அவருடைய தகப்பன்மாரு, தாய்மாரு எல்லாம் அந்த தேவர்களை ஆராதித்து நரபலி செலுத்தி இரத்தம் சிந்தும் போது
கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை தன் இனத்தார் நடுவிலே பெற்றிருந்தால் அந்த பிள்ளை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு மேலான ஒன்றை கொடுக்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் கீழான நிலைமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் தெரிவிக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் உன்னுடைய இனத்தாரையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்போ 2 காரியம் செய்யணும். இனத்தாரை விடுவது மாத்திரம் பெருசில்ல, தேசத்தை விடுவது மாத்திரம் பெருசில்ல, தேசத்தை விட்டு வெளியே புறப்படுவது பெருசில்ல. புறப்பட்டு எங்கேயாவது போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் புறப்படுவாங்க, இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிடுவாங்க. கர்த்தர் என்னை அழைக்கிறார். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார், ஊழியத்தை அழைச்ச உடனே பொட்டி தூக்கிறோம். என்ன செய்வது? ஒரு புஸ்தகம் போடலாம், பத்திரிக்கை போடலாம், சிடி போடலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் கடிதம் போட்டு, ஐயா என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், வரங்கள் இருக்குது, வல்லமை இருக்குது, கூப்பிடுங்களேன், வந்துடுவோம். அது இல்லை. நீங்கள் வெளியே வருவது எவ்வளோ முக்கியமோ, கர்த்தர் காண்பிக்கிற இடத்தை நோக்கி நகர்த்தப்படுவது அதை விட முக்கியம். 2மே செய்யணும். சிலர் வெளியே வந்துடுவாங்க, ஆனால் தங்கள் மன விருப்பத்தின்படி இச்சைப்படி இஷ்டப்பட்ட இடத்தை நோக்கி போவாங்க. அதுவும் உங்களுடைய வரங்களை அவமாக்கி விடும். நிறைய நல்ல தாளந்து பெற்றவர்கள் அதை சரியாய் கர்த்தர் காட்டுகிறவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுல செலவிடாததுனால நஷ்டப்பட்டு போனது தான் அதிகம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம இந்த நாள் செய்தி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என்ன தெரியுமா? கர்த்தருடைய நியாயத்திற்கு சிங்காசனம் காட்டப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் பேர் வர்றாங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் சொல்லுது, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்திலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள், உங்களை ஒரு காலும் நான் அறியவில்லை என்று சொல்லுவேன். பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் வைத்திருக்கிற நியாயத்திற்பின் தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை என் சமூகத்திலிருந்து துரத்தி விடுவேன். பாருங்க, என்ன தப்பு செய்தான் அம்மா, என்ன தப்பு செய்தான் ஐயா? கர்த்தருடைய நாமத்தினால, தன் பெயரால சொல்லலை, கர்த்தருடைய நாமத்தில் சொன்னவன் கதியே அப்படி இருக்குன்னா, தன் சுய விளம்பரத்துக்கு செய்கிறவனுடைய நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. சில பேர் போடுறாங்களே, 20வது நூற்றாண்டின் இணையற்ற தீர்க்கதரிசி, 20வது நூற்றாண்டின் அற்புதங்களின் விளக்கு, ஒளி விளக்கு, நம்பிக்கை சுடர், தீபம், என்னென்னமோ போடுறானே, அவன் என்னவான்னு யோசிச்சு பாருங்க. இவன் என்ன செய்தான்? இயேசுங்கிற பேரை வச்சு அற்புதம் செய்தோம், பிசாசுகளை துரத்தணும். கர்த்தர்தெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, தீர்க்க தரிசனம் சொன்னோம். நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி வரும் போகும், தீர்க்க தரிசனம் சொன்னோம். நல்லது. அதை வேற எந்த பேர்லையும் சொல்லலை. என் பேர்லையோ, எங்கள் குடும்பத்து பேர்லையோ, சர்ச்சு பேர்லையோ, எங்கள் பிராண்டு பேர்லையோ நான் சொல்லலை. இயேசு என்ற பெயரில் சொன்னேன். அங்கே எங்கே தப்பு வருகிறது? வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களில் அநேகர் வந்து என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் அவர்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் ஒரு காலம் அறியேன் என்பேன். ஏன் காரணம் என்ன தெரியுமா? கீழே சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனை அல்லாமல் வெறுமனை என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வரந்தான், வல்லமைதான், அற்புதம்தான், அதிகாரம்தான், ஆனால் அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்படவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பன் வீட்டை விடு, உன்னுடைய இனத்தாரை விடு, உன் தேசத்தை விடு. அது மாத்திரம் பத்தாது, நான் உனக்கு காண்பிக்கிற, அதான் சித்தம், நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு கடந்து போ. நீ விரும்புகிற இடத்திற்கல்ல, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ. இதை செய்தால்தான் நான் உன் பேரை பெருமைப்படுத்தி உன் சந்ததியை பெருக பண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்கிறார். அதனாலே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள, சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள ரொம்ப கவனமாக செயல்படணும். சிலர் தான் விட்டதை பற்றி நினைத்து கொண்டே பெருமை பாராட்டி கொண்டே இருப்பாங்க. என் வீடு பெரிய வீடு, கடல் மாதிரி இருக்கும், சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் முழுவதும் எங்கள் சொந்தக்காரன் தான், மாமா மச்சான் என்று தான் வாழ்வோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நாங்கள் வேற ஒரு இடத்துல, வேற ஒரு மாநிலத்தில் ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றுமில்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். அது இல்லை.
நீங்கள் அதை விடுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற பாதையிலே நடப்பதும் அத்தனை முக்கியமானது. ஆபிரகாம் தன்னுடைய விருப்பத்தின்படி போகவில்லை. கர்த்தரனை போக சொல்ல எங்கேயாவது போகலாம் என்று சொல்லி ஒரு மேப்பை வைத்துக்கொண்டு எது நல்ல தேசம் என்று பார்க்கல. லோத் அப்படி செய்தார், ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யல. கர்த்தரனுக்கு காண்பித்த தேசம் வறட்சி உள்ளதாயிருந்தாலும் பரவாயில்லை, அது செழிப்பாத்தான் சோதோம் குமோரா போல தான் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. வறண்ட பூமியா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு சித்தமானது எதுவோ அது என்னுடைய விருப்பம் என்று அதை பின்பற்ற ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் தருகிற இந்த விசேஷமான விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை பெறப்போகிற நீங்கள் இந்த ஆயத்தத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் வாங்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அதை வாங்கினால் அது அவமாகிவிடும். கர்த்தர் காண்பிக்கிற திசையை நோக்கி நீங்கள் போகாவிட்டால் அந்த வாக்குத்தத்தம் வேலை செய்யாது. வேலை செய்தாலும் அது உங்களுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்காது. ஓடினார்கள், உழைத்தார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், கடைசியில் பாருங்க கர்த்தர் உன்னை அறியவில்லை என்று சொல்லிவிட்டார். போச்சு எல்லாம். ஓடினது, உழைத்தது, அலைந்தது, பிரயாசப்பட்டது, ராத்திரி பகலா பிரயாணம் பண்ணது, போற இடத்துல எல்லாம் சுவிசேஷம், போச்சே. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த வருஷத்துல பெரிய ஆசீர்வாதம், பெரிய வாக்குத்தத்தம், உங்களை பாதுகாக்கிற வல்லமை கர்த்தரால் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால் இவ்வளோ விஷயங்களை நம்ம கவனித்து பார்க்கணும். மெய்யாகவே இந்த நாளில் பேசின இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தோடு உங்களோட பேசி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் வாக்குத்தத்தை சீட்டு வாங்கிட்டு போனதோட திருப்தி ஆகி விடுவார்கள். சிலர் வாக்குத்தத்தத்தில் கோடு போட்டு கை வச்சு ஜெபம் பண்ணதோட திருப்தி ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் கிடைக்காது. அப்படியெல்லாம் கிடைக்குமானால் ஏன் ஆபிரகாம் இத்தனை மைல்கள் பிரயாணம் பண்ணணும்? ஏன் இவ்வளோ தூரம் ஓடணும்? வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள நீங்கள் கர்த்தர் காண்பிக்கிற காரியத்தில் பிரயாசப்படணும். இதை பற்றி இன்னும் நிறைய உங்கள்கிட்ட பேச வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு முன்னால் நல்ல ஆயத்தம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது மேலதிகமான இன்னும் சில விவரங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் பேசி சொன்ன வாக்குத்தத்தத்தில் ஒன்றை கூட நீங்கள் இழந்து விடாதபடி முழுவதும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை வழிநடத்த வேண்டும். எல்லாம் முழங்கால் படியிடலாமா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட முடியாது, வயசாயிருச்சுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், அல்லது நின்று கொண்டு ஜெபம் பண்ண முடிஞ்சால் நின்று கொண்டு ஜெபம் பண்ணலாம். கண்ணை மூடிக்கங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் பேசி சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற வேண்டியதின் அவசியம் எத்தனை அவசரமாக இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனி வருகிற காலங்கள் இருண்டதும் சூனியமானதும் பயமுறுத்துகிறதும் அச்சுறுத்துகிறதும் துன்பங்கள் நிறைந்ததும் வேதனைகள் நிறைந்த காரியமாக இருக்கிறது. உடைய கையை பிடித்து கொண்டு போகாமல் இந்த காலத்தை நாங்கள் எதிர்கொள்ளவே முடியாத ஆண்டவரே, இந்த காலத்தை நாங்கள் எதிர்கொண்டு வரவும் ஜெயிக்கவும் தக்கதாக நீர் எங்களுக்கு இந்த நல்ல வாக்குத்தத்தங்களை தருவேன் என்றும், இந்த வருஷத்தில் நான் அதை தருவேன் என்றும், 4 விதமான கடைசி கால வாக்குத்தத்தங்களினால் உங்களை நிரப்புவேன் என்றும் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக ஆண்டவரே நீர் வானத்தை திறப்பதற்கு முன்பாக நாங்கள் எங்கள் கைகளை ஆயத்தப்படுத்துகிறோம், இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம், வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிறவைகளை இந்த மகிமையான காரியங்களுக்காக நஷ்டம் என்று விடுகிறோம், குப்பையுமாய் நினைக்கிறோம். புறப்பட வேண்டிய இடங்களிலிருந்து நாங்கள் புறப்படுகிறோம். எங்களை பிடித்து வைத்திருக்கிறதும், எங்களை ஆண்டவரே எங்களோடு கூட என்றென்றைக்கும் பாரம்பரியமாய் தங்கியிருக்கிறதும், மனுஷ பாரம்பரியங்களும் தேவனுடைய வார்த்தை அவமாக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள் நடுவில் இருந்தும் நாங்கள் புறப்படுவதற்கு சம்மதம் தெரிவிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம் தொடுவதாக, அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு பங்கும் பாத்தியதையும் உள்ளவர்களாக இந்த வார்த்தைகள் அவர்களை மாற்றுவதாக, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குவீராக, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆயத்தம் செய்வீராக. பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. தேவன் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் விட்டு போகாமல் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பலிதமாகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஊழியக்காரனாகிய நான் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தினால் இவர்களை நான் அடையாளப்படுத்துகிறேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து காப்பீராக.
கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை அவர்கள் மேல் வீச பண்ணி அவருடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுவீராக. கர்த்தர் உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை அவர்கள் மேல் ஆண்டவரை வீச பண்ணி அவர்களோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. தேவன் சொன்ன வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் அவர்களை வழிநடத்துவதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை தங்குவதாக. என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய மகிமையை பார்க்க அவர்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம பேசின வார்த்தைகளை, நம்ம செய்த ஜெபத்தை, நீங்கள் இதற்கு முன்னால் பண்ண எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் தம்முடைய கணக்கில் வைத்து நீ வருகிற நாட்களிலே அதனுடைய பலன்களை பார்க்க உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய வருகை பரியந்தம் தேவ கிருபை உங்களிலே தங்குவதாக. ஆமேன், ஆமேன்.